ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 17/9/2025 17/10/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதம் மிகவும் விசேஷமான மாதம். தட்சிணாயனத்தில் 3வது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம். அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க. அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது வெங்கடாச்சலபதி இது சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம். திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன வருது, அதில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம், என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை புரட்டாசி மாதம் விஸ்வாவசு வருஷம் பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துல இருக்கார், திக்பலம் பெற்றிருக்கார். இந்த மாத கடைசியில் அவர் அதாவது 10/10/2025 அப்போ தான் மாறுறார். அப்படி மாறினாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் சுக்கிரன் இந்த மாதம் மொத்தமே நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். திக்பலம் பெற்றிருக்கார் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ராசிநாதன் அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறது திக்பலம். அது ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறவர் ஆட்சி பெற்றதற்கு சமம்னும் பொழுது உங்களுடைய சுகங்கள் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். கவலைப்பட தேவையில்லை. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு எல்லாமே போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ஒரு 8/10/2025 வரலும் வருகிறார். அதனால் பண வரவிற்கு அவர் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுதும் பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனஸ்தானத்தில் தனக்காரகன் நிற்கிறது ரொம்ப விசேஷம். அதோட பார்த்தோம்னா தனஸ்தான அதிபதி 5ஆம் இடத்துல போயிருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு உண்டான புகழ், அந்தஸ்து, கௌரவத்தெல்லாம் கொடுக்கக்கூடியது. நீங்கள் நினைத்தது எல்லாத்தையுமே நடத்தி வைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர குழந்தைகள் மூலியமாக பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் அவர் 3ஆம் இடத்துக்கு 8/10 அன்றைக்கி போகும்பொழுதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக பார்த்தோன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு, வெளியூர் தொடர்புகள் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும், தொழில் மூலியமாக திடீர் பணவரவு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் அதாவது பொதுவாகவே இந்த மாச கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். சூரியன் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்துல போயிருக்கார். ஆட்சி பெற்ற மூலத்திரிகோணம் பெற்ற புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடியது பெரிய விசேஷம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். கல்யாணம் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை நிச்சயமாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் கவலைப்பட தேவையில்லை. அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதன் உங்களுடைய ராசிக்கு 29ஆம் தேதி வரலாம் 5ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பும், உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும், வேலையில் பெரிய மாற்றங்கள் இருக்கும். வேலையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படுது. ஏன்னா குரு பார்க்குறார் 6ஆம் இடத்தை. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது உங்களுடைய சுப்பீரியர்ஸுக்கிட்டலாம் அப்ரிசியேஷன் வாங்கிறதுக்கும் அதன் மூலியமாக பொருள் வரக்கூடிய, அதாவது பணம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 6ஆம் இடத்துல செவ்வாய் அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தான் எடுத்து செஞ்சு அதில் வெற்றி காண்பதில் ரொம்பவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். அதன் மூலியமாக நிச்சயமாக அதை வெற்றியை அடையாமல் விட மாட்டீர்கள். அந்த ஒரு கடினமான உழைப்பும் அதன் பின்னாடியே ஓடுறதும் இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும்.
அதாவது புதுசாக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும். உங்கள்கிட்ட இவ்வளோ நாளாக கடன் கேட்டுட்டு இருந்தால், அதாவது நீங்கள் கடன் கட்ட வேண்டி இருந்தது, நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு கேட்டுட்டு இருந்தவாள்லாம் இப்போது பொறுமையாக அவள் நீங்கள் கடனை கொடுத்துருங்க சார், அதாவது உங்களால் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சமரசத்திற்கு ஒரு விஷயத்தை சமரசமாக பேசி தீர்ப்பாங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தருவார். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி, அதை தவிர 12ஆம் அதிபதி. 7க்கு 12ஆம் இடம் 6ஆம் இடம்னு சொன்னாலும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் உண்டானாலும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறிய கடன் மேலோங்கினாலும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக கொடுப்பார். அந்த கடனை அவங்களே கேட்டு கொடுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். என்ன ஏற்றமான காலம்? உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். எந்த போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு போகும்பொழுது, அதாவது 8/10/2025க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும். ஏன்னா வெளிநாடு வெளியூர் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியமும், தொழிலில் பெரிய ஏற்றமும், தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் போகும்பொழுது பரிவர்த்தனை யோகம் அமையிறது. இதன் மூலியமாக ஆட்சி பெற்ற சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக சுப கடன்கள், சுப செலவுகள் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தோம்னா 28/9/2025 அதாவது 30/10/2025 வரலும் உண்டான நாட்கள். அதாவது 28/9/2025 1/10/2025 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், பால் 1/2 டம்ளர் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. அதாவது அபிஷேகத்துக்கு சேர்த்துட்டு போங்க. நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த மாதம் பார்த்தாலேனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. அதாவது சயனத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. எல்லா விதமான ஏற்றங்கள், மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வந்து சேரும்.